ஒரு பெரிய ஒரு ஆசாரியன். அந்த ஆசாரிய அந்த பீடத்தண்டைக்கு அநேகர் பல்வேறு இடங்களிலிருந்து, வேறு வேறு இடங்களிலிருந்து ஆண்டவரை தொழுது கொள்ளும்படி அந்த இடத்துக்கு வருவாங்க. வேதத்திலே ஆதாரத்தோடு இருக்கிறது. சீகேம் என்கிறதான ஊரில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஆசாரனாகிய ஏலி என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அங்கே இருந்து ராமாவிலிருந்து தன்னுடைய குடும்பத்தை கூட்டிக் கொண்டு வந்து இந்த இடத்துல அந்த இடத்துல சீகேமிற்கு வந்து தேவனை ஆராதித்து பலி செலுத்தி சொல்லுவது இந்த எல்கானாவுடைய வழக்கமாயிருந்தது. இப்படி அநேக அந்த இடங்களில் இருக்கிற ஜனங்கள் வந்து இந்த சீகேமில் இருக்கிற ஆசாரியனாகிய ஏலியின் இடத்துல வந்து அவர்கள் தங்களுடைய பலிகளை செலுத்தி விட்டு போவது வழக்கமாயிருந்தது. இந்த ஏலி என்கிறதான ஆசாரியன் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து ஆண்டவரை சேவிக்கிறதுல ஒரு பெரிய மனிதனாய் இருந்தான். இந்த ஏலி என்கிறதான தீர்க்கதரிசி, ஏலி என்கிறதான ஆசாரியன் ஆண்டவருடைய பாதத்திலிருந்து தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவே இருந்து இந்த பாவம் செய்த இந்த ஜனங்களுடைய பாவத்தை கேட்டு தேவனிடத்திலே மன்னிப்பு வாங்கி கொடுக்கிற ஒரு பெரிய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த ஒரு ஆசாரியன், நம்மை போல பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு ஆசாரியன், நம்மை போல சிறுவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒரு ஆசாரியன், நம்மை போல ஆங்காங்கே கிடைக்கிற இடத்தை ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒரு ஆசாரியன். ஆனால் தன்னுடைய பிள்ளையை வளர்க்கிறதுல தவறி போனான். அவர்களும் ஆசாரியர்களாத்தான் இருந்தாங்க. அவர்களுடைய வழக்கத்தின்படி 30 வயதானால் ஆசாரியனுடைய பிள்ளைகள் அந்த ஆசாரியத்துவத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி அவர்கள் 30 வயதான பிற்பாடு தன் தகப்பனோடு கூட சேர்ந்து அந்த பலிபீடத்திலே போய் அவர்கள் தகன பலி செய்வதற்கு அங்கே பரிசுத்தம் பண்ணப்பட்ட இந்த ஆசாரியனுடைய 2 பிள்ளைகளும் இவனோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க. இப்படி ஊழியம் செய்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை கவனிப்பதில் இந்த ஏலி தவறி போனான். இவனுடைய கண்களுக்கு முன்பதாகவே அவர்கள் ஆசாரியர்கள் நின்று உட்கார்ந்து கொண்டிருக்கிற இடத்துல அங்கே தொலை வந்த ஸ்திரீகளோடு கூட அவன் சயனித்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எப்பேற்பட்ட பாவத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு தகப்பனாயிருக்கிற ஏலி. தகப்பன் ஆண்டவருக்காய் பலமாய் உபயோகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறான். மனைவி ஆண்டவருக்காய் பலமாய் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிள்ளைகளோ வேதத்திலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறான். ஏலி தன்னுடைய பிள்ளைகள் அந்த ஆசரிப்பு கூடார வாசலிலே சயனம் பண்ணுகிறார்கள் என்று அறிந்தும் அவர்களை அவன் கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறான். வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க. வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க. பிள்ளைகளை வளர்க்கிறதுல தவறி போன ஏலி கர்த்தருக்காய் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு பரிசுத்தம் பண்ணுவதற்கு அவன் எத்தனைத்தான் 30 வயசானா என் பிள்ளையை இந்த ஆசரிப்பு கூடார வாசலில் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவன் ஊழியம் செய்யணும்னு சொல்லி அவன் நினச்சான். ஆனால் பரிசுத்தமாய் வாழ வைப்பதற்கு அவன் முன் வரலை. பரிசுத்தமாய் வாழ வைப்பதற்கு அவன் முன் வரல. அவன் அவனுடைய ஊழியத்தை செஞ்சு கொண்டுதான் இருந்தான். அவன் ஆண்டவருக்காக பயன்படுத்தப்பட்டு தான் கொண்டுதான் இருந்தான். அவன் காலையில் ஆனா அவன் வேதத்தை வாசிப்பான். அவன் காலையில் ஆனா அந்த ஆசரிப்பு கூட வாசல்ல போய் ஜனங்களுக்காய் திறப்பில் நின்று ஜெபம் பண்ணுவான். அவன் அன்றைக்கு ஜனங்கள் யாராவது தகன பலிகள் செய்ய வந்தார்கள் என்று சொன்னால் ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் நடுவே நின்று அங்கே பலி செலுத்துவான். ஆனா தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கிறதுல தவறிப்பான். தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கறதுல தவறி போனான். நம்மளும் அநேக இடங்களில் பார்க்கலாம். அநேக பெரிய ஊழியக்காருடைய மகன்கள், அநேக பெரிய ஊழியக்காருடைய பிள்ளைகள், அநேக நம்மோடு கூட உடன் விசுவாசிகள் ஆண்டவருக்காய் பயன்பட்டு கொண்டிருப்பாங்க. ஆனால் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நான் அந்த இடத்துல ஒப்பனியும் பினகாசும் கர்த்தரை
அவர்கள் அறியாதிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கலாம். அந்த இடத்துல ஒரு ஆசாரியனுடைய பிள்ளைங்க பரிசுத்தம் பண்ணப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஊழியம் செய்வதற்கு அந்த பரிசுத்த வஸ்திரங்கள் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. பார்வைக்கு ஒரு ஆசாரியனுடைய மகன், பார்வைக்கு ஒரு ஆசாரிய ஊழியம் செய்கிறவன், ஆனால் வாழ்க்கை கர்த்தரை அறியாத பிள்ளைங்களா இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியும் என் ஆண்டவனாகிய கர்த்தர் பிள்ளைங்களை எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தாங்கன்னு தெரியும். அவங்க எப்படி எரிகோவை கடந்தாங்கன்னு தெரியும். அவங்க எப்படி யோர்தானை கடந்து வந்தாங்கன்னு தெரியும். ஆண்டவர் எப்படியெல்லாம் இவர்களுக்காக யுத்தம் செய்தார் என்றெல்லாம் தெரியும். ஆனால் அறியத்தக்க விதத்தில் அந்த ஏலி என்கிற ஆசாரியனுடைய பிள்ளைகள் ஆசாரியனாய் இருந்தும் ஆண்டவர் அவங்க அறியத்தக்க விதத்தில் அறியல. அதனாலதான் நம்ம வாயால நானும் என் பிள்ளைகளும் நானும் என் குடும்பமும் கர்த்தரையே சேவிப்போம்னு சொன்னாலும் இன்றைக்கு இது நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறலை. ஏன்னா அந்த ஏலியை போல நானும் இருக்கிறதுனால, அந்த ஏலியை போல நானும் என் பிள்ளைகளை கண்டுகொள்ளாததுனால, அந்த ஏலியை போல என் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளா நடத்தாததுனால இந்த ஆசீர்வாதம் என் குடும்பத்துக்குள்ள இல்லை. இந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டிருந்து ஆண்டவர் என்னிடத்துல பேசின பொழுது நான் என்னுடைய வீட்டில் இதை சொல்லலை. ஆண்டவர் என்னிடத்துல இப்படியாய் பேசுகிறார் என்று சொல்லி நாங்கள் வழக்கமாய் எங்களுடைய பிள்ளைகளை காலையில் எழுந்திரிச்சு ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும், பிள்ளைகளை பைபிள் வாசிக்காமல் சோறு கொடுக்கறது கிடையாது, ஜெபம் பண்ணாமல் சோறு கொடுக்கறது கிடையாது. நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் பைபிள் வாசித்தியா, ஆண்டவர் உன்ட்ட என்ன பேசினார், பிள்ளை சின்ன பிள்ளை தான், என்ன கேட்டாலும் அவள் சொல்லுவான், ஆண்டவர் உன்ட்ட என்ன பேசினார், ஜெபம் பண்ணியா. இன்னைக்கு அந்த பிள்ளைகளை நான் கர்த்தருக்குள்ள நடத்தலை அப்படின்னா இந்த ஆசீர்வாதம் என் இடத்துல தங்காது. நானும் என் வீட்டார் மோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி சொல்லுகிற வாக்குத்தத்தம் என்னட்ட நிறைவேறணும் அப்படின்னா நான் முதலாவது அந்த ஆண்டவரை உண்மையாய் அறிய வேண்டிய விதத்தில் அறிஞ்சிருக்கணும். நான் 1000 பிரசங்கம் பண்ணியிருக்கலாம், நான் 1000 பாடல்களை பாடியிருக்கலாம், நான் சண்டே ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம், நான் கொயரில் இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, நான் ஆண்டவரை அறியத்தக்க விதத்தில் நான் அறியலை அப்படின்னா இந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வீட்டில் பலிக்கவே பலிக்காது. வாயால ஜெபம் பண்ணலாம், வாயால இந்த வார்த்தையை நான் அறிக்கை செய்யலாம், நானும் என் குடும்பமும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் மனைவி என் வீட்டோரங்களில் கனிதடும் திராட்சை செடி, என் பிள்ளை என் பந்தியை சுற்றிலும் இருக்கிற ஒளிவு மரக்கன்று. நான் தனியாளாய் என் தேவனுடைய வீட்டிலே ஆட்டப்பட்ட மரம் என்று சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். அதோடு கூட சேர்ந்து என் பிள்ளையும் இருக்குது, என் மனைவியும் இருக்கிறா. அநேக உதாரணங்களை வேதத்திலிருந்து சொல்ல முடியும். தேவனுக்காய் பயன்படுத்தப்பட்ட பிள்ளைகளுடைய பெயர்கள் கூட புஸ்தகத்தில் எழுதி வைக்கல. தேவனுக்காய் பிரகாசித்த ஊழியக்காரருடைய பிள்ளைகளின் பெயர்கள் வேதத்தில் சொல்லி வைக்கல. நானும் என் குடும்பமும் ஆண்டவரை சேவிக்கணும் அப்படின்னா, நானும் என் பிள்ளைகளும் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை சேவிக்கணும்னா அவர் அறியத்தக்க விதத்தில் நானும் அறிந்து பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தில் நானும் நடத்தணும். அந்த பிள்ளைகளுக்கு மதியம் ஒட்டி இருக்கத்தான் செய்யும். டெய்லி அதை எடுக்க வேண்டியது என்னுடைய கடமை, என் மனைவியோட கடமை, நம்ம ஒவ்வொருவருடைய கடமை. அது சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெரிய பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவர்கள் என்னவனாலும் செய்து கொள்ளட்டும், அவர்கள் என்னவனாலும் செய்து கொள்ளட்டும், ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி இருந்தோமானால் நாளைக்கு நம்மளும் ஒரு நாள் இந்த ஏலியை போல உட்கார்ந்திருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதுங்க சின்ன பிள்ளைங்க, அவங்க தெரியாத வயசு, அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க.
எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக இருக்காது. எல்லாம் எனக்கு தகுதியாக இருக்காது. ஆசாரியனாய் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. ஆசாரியனாய் பரிசுத்த உடையை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. நான் மட்டும் பயன்படுத்தப்பட்டா போதாது, என் பிள்ளைகளும் பயன்படுத்தப்படணும் இல்லையா? என் மனைவியும் பயன்படுத்தப்படணும் இல்லையா? ஆண்டவருடைய ஊழியத்தை இங்கே பாடலை பாடி ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பிள்ளைகள் தேவனை அற்றவர்களாய், தேவனுடைய மகிமையை அற்றவர்களாய், தேவனை விட்டு தூரம் போனவங்களா இருக்கிறாங்க. இதுக்கு